மீன் சியோனில் உமக்காக தேவனுக்கான துதியானது என்னவோ அமைந்து காத்திருக்கிறது. அந்த துதிங்கிறது சியோன்கிறது என்ன, நானும் நீங்கள தான், நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம சபை, நம்ம போயிட்டு ஆலயம், இதெல்லாம் தான் சியோன். அப்போ தேவனுக்கான துதியானது அங்க என்னவா காத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தேவனை துதிக்க, அப்ப நம்ம வீடு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், தேவனை துதிக்கிற இடமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நானும் நீங்களும் ஒரு சபை. சோ நம்ம வாயினால கர்த்தரை துதிக்கிற வார்த்தை தான் நம்ம வாயில இருந்து வரணும். நம்ம ஆலயம் எப்படி கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும், தேவனை நம்ம மகிமைப்படுறதா இருக்கணும். நம்ம போயிட்டு வர சபை எப்படி இருக்கணும், தேவனை துதிக்கிற இடமா இருக்கணும். அந்த இடத்துல தேவனுக்கான துதி என்னமா தேவனுக்காக அமைக்கப்பட்டு காத்திருக்கிறதா பொருத்தனை நமக்கு செலுத்தப்படும். தேவனுக்குன்னு செஞ்ச பொருத்தனைகள் அந்த இடத்துல செலுத்தப்படுமா. சோ இன்னைக்கு நீங்க தேவனை உங்க குடும்பத்தோட துதிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல தனியா நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க எப்படி துதிக்கிறீங்க, உங்க வாய் எப்படி எதை பேசுது, எந்த வார்த்தைகளை பேசுது, தேவனை துதிக்கிற வார்த்தையை பேசுதா இல்ல வேற ஏதாவது வார்த்தையா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு விரோதமானது இருந்தா அதெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு இனி அப்படி செய்யாதபடிக்கு தேவனை துதிக்கிற துதி